ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு 2 உண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று சில்லற காசு போடுறது, ஒன்று தாள் காசு போடுறது. அது தெரியாமல் சில்லற காசு போடுறதுல போயிட்டு தாள் காசு போட்டுட்டோம் தெரியாமல். அந்த காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். அப்புறமா ஒரு குச்சி அதை உடச்சி 2 இந்த மாதிரி வச்சு அப்புறம் அதுக்குள்ளே விட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கவே முடியல. இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மணி யாராவது சேவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த மாதிரி உண்டி சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம்னு தோணுச்சுங்க, அதனால் சேர்த்து வைக்கிறோம். அப்புறம் கடைக்கு போயிட்டு எப்பவுமே சேஞ்ச் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உண்டியில் போட்டு வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த தாள் காசு போடுற உண்டி. இதில் போடுறதுக்கு பதில் தெரியாமல் மாற்றி நாங்கள் இந்த உண்டியில் போட்டோம். இங்கே பாருங்கள், அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், ஆனால் எங்களால் எடுக்கவே முடியலைங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி போட்டோன்னே அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி இது ஒரு வீடியோ எடுத்து போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எதாவது தெரியாமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க. பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 1/2 hour கிட்ட தான் ஆயிடுச்சு இது எடுக்கிறதுக்குள்ளே. ஆனாலும் எடுக்கவே முடியல. இதுக்குள்ளே அப்படியே விட்டால் இரும்பு காசுலாம் துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். எடுக்கிற மாதிரி வருது, அப்புறம் மறுபடியும் எடுக்க முடியலைங்க. அப்புறம் மறுபடியும் உள்ளே போயிடுது. இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எடுக்கிற மாதிரி வருது, மறுபடியும் குச்சியே உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி தெரியாமல் காசு போட்டுட்டோம் அந்த மாதிரினா அது எடுக்கிறதுக்கு எதாவது வழி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப எனக்கு வேர்த்துடுச்சு. வேர்க்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த அமௌண்ட் எடுக்கிறோம், எடுக்கவே முடியல. பத்தாததுக்கு நடுவில் கரண்ட் வர ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபேன் வர ஓடவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த குச்சி உடஞ்சி போச்சுங்களா. மறுபடியும் இங்கே பாருங்கள், வேறு குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு எடுக்கலான்னு சொல்லி அது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக எடுக்க ட்ரை பண்ணோம், மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. அப்புறமா ஒரு வழியாக ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா பொறுமையாக அது இப்படி சுற்றி இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படியே ஒரு வழியாக எடுக்க போகிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நாங்கள் தெரிஞ்சு போடலை, தெரியாமல் தான் நைட்டு சாப்பிடும்போது ஒரு அவசரத்தில் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். அந்த கேஷ் எடுத்து மறுபடியும் இங்கே பாருங்கள், இந்த உண்டியில் போடுறது போது மாற்றி அதில் போட்டோம், மறுபடியும் இந்த உண்டியிலே போட்டுட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் இந்த மாதிரி உண்டியில் எதாவது காசு தெரியாமல் போட்டுட்டுனா அதை எடுக்கிற வழி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.